ஹலோ யோஸ் நான் கௌதம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட தேர்ட் ஓடியை நடந்துட்டுருக்கு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு நடுவாட. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு இந்த ஒரு டைமில் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி வந்து இந்தியா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் பட் இந்தியாவுக்கு ஒரு 3 விஷயங்கள் வந்து நல்லா தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த நடராஜன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓடியை வந்து ஆடுறாரு, இன்டர்நேஷனல் ஓடியை ஆடுறாரு. ஸோ அவர் ஆடின ஃபஸ்ட் ஓடியை வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் வந்து இன்னும் நிறையா வந்து சாதனைகள் போகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து நிறையவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாண்டியாவும் ஜடேஜாவும் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. இது வந்து கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வேண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 3வது விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், நம்மளோட இந்தியன் ஸ்கிப்பர் விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 12,000 ரன்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா 241 இன்னிங்ஸில். இதே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் இந்த ரெக்கார்ட் வச்சிருந்தாங்க, நம்மளோட கிரிக்கெட் கார்டுன்னு சொல்கிற சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா 300 இன்னிங்ஸில் வந்து அடிச்சிருந்தாரு. அதை வந்து இன்றைக்கி விராட் கோலி 241 இன்னிங்ஸில் வந்து அடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தன்னோட 22,000 ஃபாஸ்டஸ்ட் 22,000 வந்து அடிச்சிருக்காரு. விராட் கோலி த கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் ஃபார்மேட்ஸ். அவர் வந்து எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் அவரோட ஆஸ்பெக்ட்ஸில் அவர் இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம செவிக்கோணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்பவும் இந்த வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த டாப் பிளேயராக இருக்கும்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன தேவைப்படும். என்னோட ஃபார்மை 3 ஃபார்மெட்லேயே பெஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி வெறும் ஒரு ஃபார்மெட்டில் மட்டும் இல்லை. ஏசலாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய தொடக்கம் எப்படி இருந்ததுன்னு. நிறைய பேர் என்னை சந்தேகப்பட்டாங்க என்னோடய கேமை நான் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறேன்னு. யாராவது உங்களை குறை சொன்னால் அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதை கண்டுபிடிச்சி என்னென்னு பாருங்கள். இக்னோர் பண்ணாமல் அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் சோர்ந்து உட்காந்து இந்த உலகத்தை வெறுக்கிறத விட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்த்தேன். பிகாஸ் நான் டீமை விட்டு கொஞ்ச நாள் வெளியேறப்பட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்னை நானே அனலைஸ் பண்ணினேன். அங்கிருந்து நான் நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். நான் டிசைட் பண்ணினேன் என்னோடய மிஸ்டேக்கை நான் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மற்றவங்க என்னை பற்றி பேசினதை நான் சேஞ்ச் பண்ணி காட்டினேன். சில டைம் எனக்கு நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இன்டர்நேஷ்னல் எவ்வளோ செஞ்சுரி அடிச்சிருக்கேனா அப்படிங்கிறத, இல்லை ஒன் டே கிரிக்கெட்டில் மட்டும். நான் அதை எல்லாத்தையும் சீக்கிரம் மறக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் நான் அதை பற்றி அதிகமாக யோசிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அது எனக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிருச்சணும்னு நான் நினைக்கல. பிகாஸ் நான் அதை விட இன்னும் பெருசாக சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் எப்போவும் 2 விஷயம் ஆசைப்படுவேன். ஒன்று, இந்தியாவுக்காக அதிக மேட்ச் வின் பண்ணி கொடுத்த பிளேயராக இருக்கணும்னு. 2வது, இந்தியாவுக்காக அதிக ஸ்கோர் அடித்த வீரனாக இருக்கணும்னு. எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. நான் அதுக்காக விளையாட ஆரம்பித்தேன். பெரிய விஷயத்தை சின்ன வயசில் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் அதுக்கான வழியில் போகிறப்போ நீங்கள் நிறையா விஷயத்தை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். கஷ்டங்கள் நிறையா வரும், பட் உங்கள் வழியில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டே இருங்க. இப்போவும் என்னை சந்தேகப்படுறவங்க அண்ட் என்னை வெறுக்கிறவங்க என்னை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், என்னை நான் கடைசி வரைக்கும் நம்பினேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன். அதே மாதிரி 120% என்னோட ஹார்ட் ஒர்க்கை நான் பண்ணேன்னா நான் யாருக்கும் பதில் சொல்லணுங்கிற நிலைமைக்கு நான் எப்பவும் வரமாட்டேன். அண்ட் திஸ் இஸ் விராட் கோலி ஃபார் யூ.